உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடலில் வெளி உடலில் வெளிப்புறத்தில் சில இடங்களில் கட்டிகள் இருக்குது. அது கழுத்து பகுதியில் இருக்குது, கைகள் இருக்குது, இடுப்பு பகுதியில் இருக்குது, அந்த மாதிரி கட்டிகள் இருக்குது. இந்த கட்டிகள் வராமல் வாழ செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன, எதனால் கட்டிகள் வருது? இப்போ நம்ம நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நம்ம சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய பின்பகுதியில் வெளியே கட்டியிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் வெளியே கட்டியிருக்கும். இது எல்லாமே நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற தடைகள். அந்த கழிவுகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த உடலை பாதுகாப்பாக இயங்க வைப்பதற்கு அந்த கழிவுகள் இரத்தத்தோடு கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த கழிவுகள் சேர்ந்து 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 அது கட்டியாக உருவாகிறோம். அப்போ நாம் லேசாக உடம்புல சின்ன ஒரு கட்டி வருது அப்படின்னாலே அப்பொழுதே நம்ம உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறலை. அப்போ நம்ம சரியான ஒரு ஆசானியிடம் யோக பயிற்சிகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, உணவில் ஒழுக்கம், இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடும். ஏதாவது ஒரு பகுதியில் கழிவுகள் சேர்ந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். நாம் உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்காமல் இருக்கும் பொழுது தான் இதைத்தான் என்ன சொல்கிறோம், முதல்ல கழிவுகள், சாதாரண கழிவுகள், அப்புறம் அது கட்டிகள், ரசாயன கட்டிகள், அதை தொடர்ந்து நம்ம எந்த பயிற்சியை எடுக்கலை அப்படின்னா அதுவே நாளாக நாளாக என்ன ஆகுது, கேன்சர் கட்டிகள் அளவுக்கு கொண்டு சென்று விடுகின்றது. அப்போ நாம் ஆரோக்கியத்தின் மேலே நம்ம அக்கறை செலுத்தணும். நம்ம உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதுதான் கட்டிகளாக ஏற்படுகின்றது. அப்போ இதை கரைப்பதற்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருப்பதற்குரிய முத்திரைகள், அதற்குரிய நாடி சுத்தி, அதற்குரிய யோகாசனங்கள், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக கட்டிகள் எந்த பகுதியில் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ சில நபர்களுக்கு தைராய்டுனால் தொண்டை பகுதியில் கட்டிகள் ஏற்படும், அதை கரைப்பதற்குமே முத்திரைகள் இருக்கின்றன. அப்போ முத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் கழிவுகளை சரியாக வெளியேற்றும். உடல் கழிவுகள் வெளியேறும். மனக்கழிவுகள் அப்படின்னா பயம், கோபம், டென்ஷன், பொறாமை, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும். மைண்டு அமைதியாக இருக்கும். அப்போ உடல் கழிவுகளும் கரெக்டாக வெளியே போயிடுச்சு, மனக்கழிவுகளும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா உடம்பில் கட்டியே வராது. நாம் எடுத்த உணவு அது கொழுப்பு கட்டிகளாக மாறுகின்றது. எந்த பயிற்சியும் எடுக்கலை, நீங்கள் எந்த ஒரு யோக பயிற்சியும் செய்யாத காரணத்தினால்தான் அந்த மாதிரி பல பகுதிகளில் கட்டிகளாக வருகின்றன. இப்பொழுது இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருப்பதற்கு, அப்படி கட்டிகள் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் எனது உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக அது கரைக்கப்படுகின்றது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலுடைய முதல் பகுதியில் சின்ன விரல் தான். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். தைராய்டு போன்ற கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்புற கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முகுளமுத்திரை, பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் முதல் பகுதியில் கட்டை விரல் வச்சு நடத்த போடுங்க. சிறுகுடல் பெருங்குடலில் குடல்களில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை விரல். தொண்டை பகுதி, தொண்டை வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. முகுளமுத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணாலே போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை விரல். உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள், வெளிப்புற கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் முதல் பகுதியில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கட்டிகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை விரல். தைராய்டு பேராதைராய்டு வெளியில் இருக்கக்கூடிய கழிவு கட்டிகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முகுளமுத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். உடலில் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு
1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரெண்டு கை சின் முத்திரை. வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வயிறை உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுருங்க. இது ஒட்டியான பந்தம். இது குடல் பகுதியில் கழிவுகள் கட்டிகள் இருந்தால் கரைச்சிடும். மீண்டும் ஒரு முறை வயிறை உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து கொஞ்சம் காலையில் வெறும் வயிற்றில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பல் விளக்கிட்டு மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க. அதே மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை 8 மிளகு எடுத்து நுணுக்கி ஒரு அரை டம்ளரில் போட்டு லேசாக கொதிக்க வச்சு ஆறணுன்னு குடிச்சிருங்க. இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உறக்கத்தில் ஒழுக்கம், உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.